அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி வாசிக்கிற வசனத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய சிந்தனையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளாகிய அவள் தாயின் பெயர் யோவதானாள். இப்ப யூதாவோட ராஜா அமித்சியா. இங்க யூதால அமித்சியா ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேல்ல யோவாஸ் ராஜாவா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவன் இந்த அமித்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனா தாவீதை போல இல்ல அப்படின்னு சொல்லி. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தா, கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் செய்து வந்தா. அந்த அளவுக்கு இவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. பலி செலுத்துறதுக்கு மேடை வச்சிருந்தாங்க, அது அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜபாரம் அவன் கையில் ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். அவன் செய்தது, அவன் ராஜ்யம் உறுதியான உடனே அவங்க அப்பாவை கொன்ற அவன் ஊழியக்காரரை முந்தின 12வது அதிகாரத்துல 21வது வசனத்துல நம்ம அங்க பார்க்கலாம். அமித்ஷாவின் தகப்பனாகிய யோவாஸ் தன்னுடைய ஊழியக்காரர்களால கொன்று போடப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள இவன் முதல்ல கொன்று போடுறான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்ய வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவங்க அப்பாவை கொன்றவனை மட்டும் கொன்று போட்டாங்க, ஆனா அவனோட பிள்ளைகளை ஒன்னும் செய்யல. உபாகமம் 24வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த நியாய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் கொலை செய்தா அவனை மட்டும்தான் பண்ணணும், பிள்ளைகளை கொன்று போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு படி கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறான்னா பிள்ளைகளை கொன்று போடாது இருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரின் 10,000 பேரை மடங்கெடுத்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யோக்தியேல் என்னும் பேரை தரித்தான். ஏதோமியர் யாருன்னா ஏசாவோட சந்ததியார். இவங்க யூதாவுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல அவங்க யூதாக்கு எதிராக கலகம் பண்ணினாங்க ஏதோமியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த
இப்ப இவன் என்ன செய்யறான்னா, அவங்களோட யுத்தம் பண்ணி ஆஹ், இந்த அமித்ஷியா ராஜா வந்து இந்த ஏதோமியரோட யுத்தம் பண்ணி 10,000 பேரை கொன்று அவங்க அந்த சேலான்ற பட்டணத்தை பிடிச்சு அதுக்கு யோக்தியேல் அப்படின்ற பேரை வச்சான். அப்பொழுது அமித்ஷியா யெகூபின் குமாரனாகிய யோவகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். ஏதோமியரை ஜெயிச்ச மாத்திரத்துல இந்த அமித்ஷியா என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல் ராஜாக்கு ஒரு செய்தி அனுப்புறான். நம்ம வந்து சாமர்த்தியத்தை பார்ப்போம் அப்படின்னு யுத்தத்துக்கு அழைக்கிறான். யோவாஸ்ன்ற இஸ்ரவேல் ராஜாவை யாரு வந்து திறமசாலின்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமித்ஷியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, இப்ப வந்து அவன் ஒரு உவமையின் மூலம் அவனுக்கு விலக்கி காட்டுறான். முள்ளு செடி வந்து கேதுரு மரத்தை பார்த்து, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று. முள்ளு செடி லீபனோன் வந்து நல்ல உறுதியானது, விலை உயர்ந்தது. ஆனா முள்ளு செடி ஒன்றுக்கும் உதவாதது. இந்த முள்ளு செடி வந்து லீபனோனை பார்த்து கேக்குது, வந்து நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக திருமணம் செய்து கொள், சம்பந்தம் கலக்கிறதுக்கு கேக்குது. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முள்ளு செடியை மிதித்து போட்டது. ஆனா நடந்தது என்ன? ஒரு காட்டு மிருகம் வந்து அந்த முள்ளு செடிய அழித்து போட்டது அந்த வழியா போகையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையின் மூலம் முள்ளு செடி வந்து இங்க வந்து யூதாவின் ராஜாவாகிய அமித்ஷாவையும், கேதுரு மரம் அப்படின்றது இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாசையும் குறிக்கிற மாதிரி அவன் ஒரு உவமைய சொல்றான். நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்ப்பம் கொள்ள பண்ணினது. நீ ஏதோமியரை ஜெயிச்ச உடனே உனக்குள்ள பெருமை வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வான் என்று சொல்ல சொன்னான். பெருமை பாராட்டி பேசாம வீட்டுல இரு, அதை விட்டுட்டு யுத்தத்துக்கு ஏன் வர்ற? நீ யுத்தத்துக்கு வந்தா நீயும் யூதா தேசமும் விழுந்து போயிருவீங்க, பொல்லாப்பு ஏன் தேடிக்கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லி சொல்றான். நீதிமொழிகள் 16:18 சொல்லியிருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பெருமை வந்து அழிவைத்தான் கொண்டு வரும். இப்ப இவனுக்குள்ள ஏதோமியரை ஜெயிச்ச உடனே பெருமையில தான் யூதா ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜாவை யுத்தத்துக்கு கூப்பிடுறான். ஆனாலும் அமித்ஷியா செவி கொடாதே போனான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தானா தப்பிச்சிருப்பான். ஆனா அவன் வந்து கேட்கல, செவி கொடுக்கல. ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில உள்ள பெத்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமித்ஷியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது, யாரு பலசாலி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணி அதை பாக்குறாங்க. யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். யார் தோர்த்தது? யூதா தான் தோர்த்து போயிட்டாங்க. யூதா வந்து கொஞ்சம் ஜனங்கள், 2 கோத்திரம் தான், யூதாவும் பென்யமீனும். ஆனா இஸ்ரவேல்ல 10 கோத்திரம் இருக்கு. எண்ணிக்கையில அவங்கதான் அதிகம். அவங்கள போட்டு இவங்க யுத்தத்துக்கு கூப்பிட்டு கடைசியில இப்ப யூதா வந்து தோல்வியை சந்திச்சாங்க.
அகிசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமித்சியா என்னும் யூதா ராஜாவையோ இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து, பெத்சிமேசில தான் யுத்தம் பண்ணாங்க. இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா எருசலேமுக்கு அந்த ராஜாவை பிடிச்சு இழுத்துட்டு வரான். இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜாவை கொண்டு வர்றான் எருசலேம். எருசலேம்ன்றது யூதாவோட தலைநகரம். எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு, அலங்கத்தை சுத்திலும் இருக்கிற அலங்கத்தோட சுவரை இடித்து போடுறான். எதுல இருந்து எது வரைக்கும்னா எப்பிராயிம்ன்ற வாசல்ல இருந்து மூலை வாசல் வரைக்கும் 400 முழம் நீளம் இடித்து போடுறான். கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவற்றையும் சகல பனிமூட்டுகளையும் கிரியிருந்தவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். சமாரியா இஸ்ரவேலோட தலைநகரம். அந்த இடத்துக்கு திரும்பி போறாங்க. ஆலயத்திலையும் அரண்மனையில இருக்கிற எல்லா பொன் வெள்ளி பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் இப்ப அவன் கொண்டு போயிட்டான். இஸ்ரவேல் ராஜா கொண்டு போயிட்டான். யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அம்சாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. எப்படி யுத்தம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இஸ்ரவேலுடைய ராஜாக்களுக்கான டைரியில எழுதப்பட்டு இருந்தது. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேல் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அடுத்த ராஜா யெரொபெயாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேலோட ராஜா யோவாஸ், யூதாவோட ராஜா அமித்சியா. இப்ப அவன் கர்த்தரோட பார்வைக்கு ரொம்ப செம்மையானதை செய்து வந்தான். ஆனா தாவீதை போல இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மேடைகளை இடித்து போடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமித்ஷாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஸ்திரப்பட்ட போது முதல்ல அவங்க அப்பாவை கொன்ன ஊழியக்காரங்களை கொன்று போட்டான். அவனோட பிள்ளைகளை விட்டுட்டான். ஏன்னா நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டதை அப்படியே கடைபிடிக்கிறான். கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரமா செய்தான். ரெண்டாவது ஏதோமியரோட யுத்தம் பண்றான். அவங்கள 10,000 பேரை அழித்து போட்டு அவங்க பட்டணத்தை பிடிச்சுக்கிட்டான். இந்த ஏதோமியரை ஜெயிச்ச உடனே இந்த அமித்ஷாவோட இருதயத்துல மனம் மேட்டிமை கொண்டது. அதனால இஸ்ரவேல் ராஜாவை யுத்தத்துக்கு கூப்பிடுறான் பெருமையினால. அப்ப அவன் இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் சொல்றான், ஒரு உவமையின் மூலம் சொல்றான். ஒரு முள்ளு செடி கேதுரு மரத்தை பார்த்து, என் மகனுக்கு திருமணம் செய்து கொள், அப்படி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆனா அதே நேரத்துல லீபனோன்ல உள்ள ஒரு காட்டு மிருகம் அதை மிதிச்சு அழிச்சு போட்டுச்சு அப்படின்னு, முள்ளு செடிய அழிச்சு போட்டுச்சு. பெருமைப்படாத, நீ பெருமைப்பட்டாலும் பெருமை பாராட்டினா வீட்டுல இரு, யுத்தத்துக்கு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த அமித்ஷா அதை கேக்குற மாதிரி இல்ல. யுத்தத்துக்கு வந்தான். பெத்சிமேசில யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணும்போது யூதா ஜனங்கள் தோல்வியை சந்திச்சாங்க. இஸ்ரவேல் ராஜா இந்த அமித்சியாவை கூட்டிட்டு எருசலேமுக்கு எருசலேம்ல இருக்க அலங்கத்தை இடித்து போட்டு, அங்க இருக்க அரண்மனையில இருக்க ஆலயத்துல இருக்கிற பொன் வெள்ளி எல்லாத்தையும் பனிமூட்டுக்கள் எல்லாம் சமாரியாவுக்கு கொண்டு போயிட்டான். இந்த யோவாஸ் எப்படி யுத்தம் பண்ணனா அப்படின்றத யூதா ராஜாவாகிய
அமித்சியா எப்படி யுத்தம் பண்ணினா அப்படின்றத நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் மரணம் அடைந்து சமாரியாவுல அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு எரோபேயாம் அவன் ஸ்தானத்துல ராஜாவானான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்றோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமித்சியா ராஜா தன்னுடைய பெருமையினால எப்படி அழிவை சந்தித்தான் இந்த நாள்ல நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. அகந்த அழிவை கொண்டு வரும் அப்படின்றத நாங்க அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்களும் கூட எப்பயும் தாழ்மை உள்ளவர்களாய் உம்முடைய பலத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெருமையான எண்ணங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உம்மை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.